காவலன் படம் வந்து என்னென்னா, அப்போ வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க படம் வந்து சிறுத்தைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கலைஞருக்கு வந்து இளைஞன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு 4 படங்கள். அப்போ இந்த நேரத்தில் விஜய் படம் வந்தால் அந்த படங்களுக்கு ஒரு நெருக்கடி ஆகுமேங்கிற ஒரு சூழலில் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நானும் அந்த படத்துக்கு ரிலீஸுக்கு கூட இருக்கனால எனக்கு தெரியும். இந்த படம் வெளியே வந்தால் அவருடைய தலைவா திரைப்படத்திற்கு அதிமுக கட்சியாலேயே ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்லையா? அவர் வெற்றிக்கு உதவுனேன்னு வெளிப்படையாக சொல்றாரு. இந்த பக்கம் வந்து அதிமுக தரப்புல வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? விஜய் மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு வரலையே சார், நம்ம ஒர்க் பண்ணது உண்மை. ஏதோ ஒரு சிறு பர்சன்டேஜ் கூட அதுக்கு உதவியாக இருந்திருக்குங்க. அது ஏதோ ஒரு காரணங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கலாம், நாங்களும் அணிலா ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது காரணம் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு, இப்படி பேசிட்டா அவங்களாலே நம்ம வளர்ந்தோம். அந்த அம்மா கொஞ்சம் எப்போவுமே தான்ங்கிற ஒரு இது இருக்கும், தன்னால் தான் எல்லாமே அப்படிங்கிற அது ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை அவங்களுக்குள்ள எப்போவுமே உண்டு. ஆனால் எஸ்எஸ்சி சார் ஏதாவது மேடையில் நாங்களும் அவர் சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்லையா, அவர் உண்மையிலேயே பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். அப்போ நாங்களும் அதுக்கு ஒரு அணியில் இருந்தோன்னு ஏதாவது மேடையில் சொல்லியிருக்கோம். அதை வந்து வேறு விதமாக அவங்ககிட்ட அந்த அம்மாக்கிட்ட போட்டு விட்டுருக்கலாம். கொடநாடு எஸ்டேட்டுக்கு இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள்லாம் போயும் சந்திக்க முடியாமல் திரும்ப வந்ததா சொல்கிறாங்களே, உண்மையிலே என்ன சார் நடந்தது அந்த காலகட்டம்? ஏஎல் விஜய் கூட போகல சார். எஸ்எஸ்சி சாருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ப்ரொடியூசருக்கு பாதிப்பு அடைஞ்சிரும், தியேட்டருக்காரங்க பிரச்சனை, சிக்கல்கள் வேறு மாதிரிலாம் ஆகிடக்கூடாதோங்கிற மிகப்பெரிய பரிதவிப்பு இருந்தனால அவரே தனியாகவே போயிட்டார் அவங்கள பார்க்குறக்காக. அது எடுத்த முடிவு, அவர் எடுத்த முடிவு தான். ஜெயலலிதா போய் பார்க்க போனது, அவங்க சந்திக்காமல் இருந்தது அவங்களுடைய அதான் சொல்கிறோம் இல்லையா, நடிப்புலையும் சரி அரசியலையும் சரி பேஸ் போட்டது எஸ்எஸ்சி சார் தான். ஆனால் அவர் மக்கள் இயக்கத்தை அவர் இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, சரி தனியாக பண்ணுறாரு. அதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, இதனால் அதுக்குள்ள கருத்து வேறுபாடு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அவருடன் பிஆர்ஓவாக பணியாற்றிய பிடி செல்வகுமார் அவர்கள் தான் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். திமுக அதிமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் அவருடைய படத்துக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகள் வந்த மாதிரி தான் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் காவலன் படம் நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து வெளியிடுறதுல தடை இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிமுக ஆட்சி வரும்போது தலைவா படத்துக்கு நெருக்கடி. எதனால சார் விஜய் அவர்கள் படத்துக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகள் வந்தது அந்த காலகட்டத்தில்? சார், ஒரு காய்ச்ச மரங்கள் தான் கல்லடி பொதுவாக படும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. விஜயுடைய வளர்ச்சி பொதுவாகவே அந்த காலத்திலேருந்து அவர் அரசியலுக்கு வந்துடுவாரோ, ஒரு அரசியலுக்கு வருவாருங்கிற மாதிரியே ஒரு கட்டமைப்புகள்லாம் இருந்ததுனால, அவங்க அப்பாவுக்கும் ஒரு அரசியல் சிந்தனைகள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வருவாருங்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள், நிகழ்வுகள் நடந்துடும் சார். இப்போ டைம் டு லீடுன்னு போட்டோன்னா அவங்க வந்து கோவப்படுறாங்க. காவலன் படத்துக்கு எதனால சிக்கல்? காவலன் படம் வந்து என்ன சார் சரி, கலைஞருக்கோ விஜய் குடும்பத்துக்கோ ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. காவலன் படம் வந்து என்னென்னா, அப்போ வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க படம் வந்து சிறுத்தைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கலைஞருக்கு வந்து இளைஞன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு 4 படங்கள். அப்போ இந்த நேரத்தில் விஜய் படம் வந்தால் அந்த படங்களுக்கு ஒரு நெருக்கடி ஆகுமேங்கிற ஒரு சூழலில் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நானும் அந்த படத்துக்கு ரிலீஸுக்கு கூட இருக்கனால எனக்கு தெரியும். இந்த படம் வெளியே வந்தால் அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காது, பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால இது ஒரு திரைமறை வேலையாக இது நடந்தது. அது ஒரு ஆளும் அதிகார வர்க்கங்கள் இருக்கும்போது அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதில் நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமாகலாம் கொஞ்சம் பேட்டிகள்லாம் கொடுத்தேன். ஏன்னா ஒரு படம் வந்து வரும்போது ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணாங்க அப்போ ஏன்னா ஆளுங்கட்சிங்கிறதுனால சன் பிக்சர்ஸு, இவங்க கலைஞர் குடும்பம், இளைஞன், அப்படி இருக்கும்போது அந்த சூழலை உடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ரிலீஸுக்கு கரெக்டாக ரிலீஸ் அன்னைக்கு இதெல்லாம் பணம் பண்ணும்போது அந்த எஃப்எம்எஸ் படம் ஒரு ஆள் வாங்கியிருந்தார். அந்த பணம் கொடுத்தா தான் படம் ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு வெளியே போகும். எஃப்எம்எஸ்காரே தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆள் எங்கே போனாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸுக்கு நம்ம தான் முழுப்போம். ஏன்னா அதில் நிறைய சிக்கல் இருந்த ப்ரொடியூசர், அதை படம் வாங்க நிறைய சிக்கல்கள் இருந்தது. அப்போ நம்ம நின்று தான் அதை பண்ணணும்னு உடனே செல்வகுமார் பார்த்துக்கிட்டு விஜய் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணிக்க சொல்லுவார். அந்த படத்தில் நிறைய ஒரு குளறுபடிகள் இருக்குது, அதை கொஞ்சம் நான் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு, தியேட்டர் சைடு, எல்லார் சைட்லேயும் கொஞ்சம் இருந்து கவனிச்சுக்கிட்டுறோங்கிறனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடிக்கடி ஃபோன் அடிப்பார். அதனாலே நான் ரொம்ப சிக்கல் அதில் மாட்டினேன் அந்த படத்தில். பலருடைய வெறுப்புக்கு, பலருடைய கோபத்துக்கு, ஏன்னா நீங்கள் ஏன் இப்படி கிடந்து பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க யாரும் வரமாட்டாங்க. படம் உங்களுக்கு வந்துருச்சு அதிகம் ப்ரெஷர். எனக்கு நான் ஒத்தைக்கு தான் சிங்கிள் ஆளாக இருக்கிறேன். ஒருத்தன் திடீர்னு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்கணும் வேண்டானிடுவான். திடீர்னு ஒருத்தன் பார்த்தீங்களா எஃப்எம்எஸ் வந்தவன் ஆளே காணல, இருந்தாலும் போனானே தெரியாது, எப்படி படம் ரிலீஸ் ஆகும்?
ஏற்கனவே அந்த ப்ரொடியூசர் பெரிய இதுலலாம் இல்லை. அந்த வெங்கட்ராஜ்னு ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. ஃபைட் பண்ண மாட்டார். அவர் ஒரு தெலுங்குக்கார ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர் தான். ஆனால் ஃபைட் பண்ணிட மாட்டார். இவங்க கூட போட்டி போட முடியல. போட முடியல. அப்போ படம் ரிலீஸுங்கப்போ நம்ம ஒருத்தர் தான் துணிச்சலாக நிற்கிறோம். ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம், படம் ரிலீஸ் ஆகணும் எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய சிக்கல்கள், சவால்கள், அடித்தடி பெரிய படங்கள் நடக்கிற மாதிரி தாதா கூட்டல் வரோம், அவன் வரோம், இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் எல்லா சிக்கல்களும் முடிஞ்ச படத்தை லிங்குசாமி பிரதரும் நாங்கள் 3 பேர் சேர்ந்து சிட்டிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, லிங்குசாமி பிரதரும் சிட்டிக்குன்னு ஒருத்தர் ஃபைனான்ஸ் கொடுத்தவர், 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா திடீர்னு லிங்குசாமிக்கு பிரதருக்கு என்ன அழுத்தம் வந்தது தெரியல, அவர் போட்டு ஓடிட்டார். படம் வேண்டான்ட்டு போயிட்டார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன் சிட்டிக்கு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகணும். காலையில் வந்து 6 மணி ஆகுது, பிரச்சனை ஓய மாட்டேங்குது. ஃபுல்லாக அந்த பிரசாத் லேபு தான். கடவுளே என்னடா செய்ய, விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறது, ஒரு ஹீரோ அவங்க அப்பா கேட்பாங்களே, நம்ம என்ன எந்த பதில் சொன்னாலும் நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு கடைசியில் நான் 1 கோடி ரூபா நான் அப்போ கடன் வாங்கி, அன்புச்செழியன் ஃபைனான்சியர் பிறகு அப்போ கடனில் கையெழுத்து போட்டு நான் அதுக்கு பொறுப்பெடுத்து அந்த படத்துக்கு, சிட்டி படத்துக்கு அன்னைக்கு அது ரிலீஸ் ஆகுது. அவ்வளவு போராட்டங்கள், சிக்கல்கள், யாருக்கும் தெரிய திரைமறைவு பிரச்சனைகள். காரணம் வந்து பின்னால் கொடுத்த அழுத்தம் தான். இது ஆளுங்கட்சியாக இருக்கனால, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கனால, அப்போ வந்து சன் பிக்சர்ஸில் இருக்கவங்க, அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இது படம் வந்தால் நமக்கு தியேட்டருக்கு பிரச்சனை இதாகும் அப்படின்னு. அதை மீறி அந்த படத்தை நம்ம அன்றைக்கி சவால் விட்டு தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணதே அன்றைக்கி பெரிய வெற்றி. அது அந்தந்த காலகட்டங்களில் வருதுங்க இல்லையா, அது அப்படி வந்தது தான். அது காவலன் படத்துக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல். அதுக்கப்புறம் எனக்கு நன்றாக நினைவு இருக்குது, இங்கே மீனம்பாக்கத்தில் வேலாயுதம் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அன்றைக்கு தான் வந்து 2011 தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. விஜய் அவர் கூட சாயந்தரம் அவசரமாக ஷூட்டிங்லேருந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வெற்றிக்கு அணிலாக நானும் உதவுனேன் விஜய் அவரோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதற்கப்புறம் வெளியான விஜய் அவர்களுடைய தலைவா, சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வெளியான விஜய் அவர்களுடைய தலைவா திரைப்படத்திற்கு அதிமுக கட்சியாலேயே ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்லையா? எதனால ஒரு வெற்றிக்கு உதவுனேன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு, இந்த பக்கம் வந்து அதிமுக தரப்புல வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அந்த அம்மாவை பொறுத்த மாதிரில அதான் சார், நம்ம சொல்கிற தகவலை 2 விதமாக சொல்லலாம். ஓகே, ஏதோ தவறு அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க ஏதோ நடந்திருக்கு, அவங்க ஏதோ இன்சிடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி விடுறதுக்கும், முழுக்க அவன் தான் காரணம், அவங்க நம்மளை புகழை கெடுக்கான் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது அதை சாந்தகமாக சொல்கிறதும், அதை கோவப்படுத்துகிற மாதிரி சொல்கிறதும், எந்த விஷயங்களையும் அது இருக்குது சார். ஓகே, இது வந்து அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி, ஏதாவது ஒரு மேடையில் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏதாவது நாங்களும் அணிலா அந்த படத்தை அந்த எலெக்ஷனில் உண்மையில் ஒர்க் பண்ணது உண்மை தான். இப்போ நானே கூடல தான் போனேன். நாங்கள் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக நானும் சந்திரசேகர் சாரும் நம்ம அந்த ரசிகர் மன்ற இதோட நாங்கள் அதில் ஒர்க் பண்ணதெல்லாம் உண்மை தான். அவர் விஜய் மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு வரலையே சார், நம்ம ஒர்க் பண்ணது உண்மை. ஏதோ ஒரு சிறு பர்சன்டேஜ் கூட அதுக்கு உதவியாக இருந்திருக்குமே. அது ஏதோ ஒரு காரணங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கலாம், நாங்களும் அணிலா ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது காரணம் கிடையாது. ஓகே, அது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு, இப்படி பேசிட்டா அவங்களாலே நம்ம வளர்ந்தோம். அந்த அம்மா கொஞ்சம் எப்போவுமே தான்ங்கிற ஒரு இது இருக்கும், தன்னால் தான் எல்லாமே அப்படிங்கிற அது ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை அவங்களுக்குள்ள எப்போவுமே உண்டு. ஆனால் எஸ்எஸ்சி சார் ஏதாவது மேடையில் நாங்களும் அவர் சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்லையா, அவர் உண்மையிலேயே பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். அப்போ நாங்களும் அதுக்கு ஒரு அணியில் இருந்தோன்னு ஏதாவது மேடையில் சொல்லியிருக்கோம். அதை வந்து வேறு விதமாக அவங்ககிட்ட அந்த அம்மாக்கிட்ட போட்டு விட்டுருக்கலாம். ஓகே, ஆனால் தலைவா படத்துக்கு இது பண்ணுறதுக்கு காரணம் வந்து டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வந்தது இல்லையா. இவ்வளவு பெரிய இதுவாக அவர், ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே வந்து அதை பக்குவப்படுத்தி சொல்கிறது வர, அதில் நம்ம அது சினிமா தானே, அது ஒரு வளர்ந்து வர ஹீரோ தானே அப்படின்னு சொல்கிறதுக்கும், பாருங்கம்மா இப்போ இவ்வளவு உங்களுக்கு உங்களையே இது பண்ணுற மாதிரி அந்த வார்த்தைகளை போட்டு அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுல தான் இருக்குது. எங்கேயுமே ஒரு ஆளுமை உள்ளவன், அதிகாரத்தில் உள்ளவன், கொஞ்சம் பணக்காரனோ யாரும் அவங்கக்கிட்ட 2 விதமாக போட்டு விட்டலாம். கோவப்படுத்துகிற மாதிரியும் எரிச்சல் விட்டுற மாதிரியும் சொல்லலாம், அதேமாரி அதை சாந்தப்படுத்துகிற மாதிரியும் இது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரியும் சொல்லலாம். அந்த டைமில் நடந்த அந்த அம்மாவை கோவப்படுத்துகிற மாதிரி அதை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. விஜய்க்கு பிடிக்காதவங்க யாரும், அவங்க நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க யார் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி, அது அவங்க ரொம்ப ஒரு கோவத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தது உண்மை தான். கொடநாடு எஸ்டேட்டுக்கு இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள்லாம் போயும் சந்திக்க முடியாமல் திரும்ப வந்ததாக சொல்கிறாங்களே, உண்மையிலே என்ன சார் நடந்தது அந்த காலகட்டத்தில்? ஏஎல் விஜய் கூட போகல சார், எஸ்ஐசி சாருக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ நானே எனக்கு என்ன ஐடியா தோணிச்சுன்னா, நாமெல்லாம் சந்திரசேகர் சார்கிட்ட சொன்னேன், என்ன சார் நம்ம படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலன்னா எல்லாருமே ஒன்றா தமிழ்நாட்டில் இவ்வளவு நம்ம ஒரு ஆளுமை சக்தியாக இருக்கோம், ஒரு ரசிகர் படை இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு நம்ம ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம இவ்வளோ பெரிய டேக்ஸ் கட்டுறோம், இவ்வளோ பெரிய இந்திய சுதந்திர நாட்டில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா யார் படோட இப்போ நம்ம படம் ரிலீஸ் பண்ணலன்னா இந்தியா தமிழ்நாட்டிலே ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அப்படி போய் இருப்போம் சார் உட்காருவோம்லாம் நான் சொன்னேன் கோவத்துலலாம்.
அது நீ பேச்சுக்கு சரியாகும்டா, இது இந்த அரசியலுக்கு சரியாகாது, இன்னைக்கு இருக்க சூழலுக்கெல்லாம் சரியாகாது. இன்னும் அவர் அப்படி தான் எனக்கெல்லாம் இப்போ அப்படி கோவம் வந்தது. சார் உட்காருவோம் எங்கேயா மொத்தத்தில் உட்காருவோம் சார். அந்த படத்தையும் நம்ம டோட்டல் வாங்குவோம் சார். இப்படிலாம் நான் ஐடியா குடுத்துட்டு இருந்தேன். ஆனா, அதில அவருக்கு எஸ்எஸ்சி சாருக்கு இல்ல இந்த பதட்டம், இந்த கோவப்பட்டு நம்ம அரசு கூடலாம் மோத முடியாது அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது அப்படின்னாரு. ஆனா, விஜய் வந்து அந்த படம் இப்படியே ரிலீஸ் ஆகணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப தவிப்பு இருந்தது. பலமுறை நானே அவர்கிட்ட போய் பேசியிருக்கேன். அவருக்கு தவிப்பு ரொம்ப ஓவர் தவிப்பு. ஏன்னா, நம்மளால ஒரு ப்ரொடியூசருக்கு பாதிப்பு அடைஞ்சிரும், தியேட்டருக்காரங்க பிரச்சனை, சிக்கல்கள் வேறு மாதிரிலாம் ஆயிடக்கூடாதோங்கிற மிகப்பெரிய பரிதவிப்பு இருந்தனால, அவரே தனியாவே போயிட்டார். ஓகே. அவங்கள பார்க்குறதுக்காக. அது எடுத்த முடிவு அவரு எடுத்த முடிவு தான். ஜெயலலிதாவை போய் பார்க்க போனது. அது வந்து அவங்க அப்பாலாம் அதுக்கு உடன்பாடு கிடையாது. போய் அங்கே போய் பார்க்க போகிறதுக்கு. அது அவர் எடுத்த முடிவு. அவங்க சந்திக்காமல் இருந்தது அவங்களுடைய ஒரு அதான் சொல்கிறோம் இல்லையா, கோபத்தில் அவங்க எடுத்த முடிவு. அதான் எல்லாமே நடக்கும் சார். வாழ்க்கைனாமே அப் அண்ட் டவுன், மேலே கீழே, துரோகம், தப்பு, நல்லது, கெட்டது எல்லாமே கலந்து நடக்கும் சார் வாழ்க்கைனாலே. விஜய் அவர்கள் கூட அதுக்கு ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, தனியாக நின்று பேசி. ஆமாம், அது அப்புறம் ரிலீஸ் பண்ண பிறகு பேசுகிறேன். அதான் சார், அதிகாரத்துக்கு முன்னால் நம்ம என்றைக்குமே அந்த பலத்துக்கு முன்னால் நிற்க முடியாதுங்கிறது அந்த அந்த நிகழ்வில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை தான். அதற்கப்புறம் தான் அரசியல் ஆசை வந்து அதிகமாக வருது எஸ்எஸ்சி அவர்களுக்கு, விஜய் அவர்கள் எப்படியாவது அரசியலில் களமிறக்கணும்னு. இல்லை டைம் டு லீடுன்னு போட்டது வந்து எஸ்எஸ்சி சார் சொல்லி போட்டாங்களா, இல்லை டேரக்டரே வந்து ஓகே அப்படிங்கிற, ஏன்னா அது விமர்சனம் ஆகும் தெரியும் இல்லையா, எதிர்ப்பு வரும் அப்படின்னு. இல்லை இது சார் எல்லா படத்துக்கும் கீழே ஒரு சப்டைட்டில் போடுறது உண்மை. அந்த சப்ஜெக்டை பார்த்தீங்களா, அதில் போடக்கூடிய இது தான். ஓகே. இந்த சப்ஜெக்ட் தலைவா படம் வந்து உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு உருவாகிற ஒரு பையன், ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு பையன் இப்படி உருவாகுறான். அது ஒரு டைம் டு லீடுங்கிறது அந்த சப்ஜெக்ட்டுக்கு பொதுவான ஒரு வார்த்தை தான். இது அவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கோ அவங்களுக்கோ பெரிய பாதிப்பு அடையக்கூடிய விஷயம் இல்லை. இது கோவப்படுத்தணும்னா எப்படி இருந்தாலும் படுத்தலாங்கிறது தான் சார். இது ஒரு டைம் டு லீடுன்னு போட்டதுனால உடனே விஜய் அதிகாரத்தை பிடிச்சிட போகிறாரா, இல்லை அரசியலுக்கு வந்துட போகிறாரா, இது பண்ணி போகிறா, அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு படம் அவர் பண்ணிட்டு போகிறானே, அவங்க அவ்வளோ ஈஸியாக அதுதான் சார் கோபப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கவங்கள தான் சார். சின்ன விஷயத்தையும் பெருசாக்கிற முடியும், பெரிய விஷயத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற முடியும் சார். அது பக்குவப்படுத்துகிறவங்க எப்பவுமே வேணும் சார் கூடல. அது எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பக்குவப்பட்டவர்களும் பக்குவப்படுத்துபவர்களும் கூட இருக்கணும். என்னதான் ரசிகர்களாக இருந்தாலுமே வந்து அதிகார பலம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கும் இல்லையா விஜய் அவர்களுக்கு. எஸ்எஸ்சி அவர்கள் தான் வந்து முதல்ல வந்து அரசியல் ஆசையை தூண்டினாரு விஜய் அவர்களுக்கு. நீங்களுமே ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார், அதை தொடர்ந்து அஜித் அவர்களுமே அரசியலுக்கு வருவார் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் அரசியல் ஆசை வந்ததா? உண்மையிலேயே எஸ்எஸ்சி சார் வந்தது, விஜய் அவர்களுக்கு வந்ததா? விஜய் சாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மக்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய செய்யலாம், அதிகார பலம் இருக்குது, ஒரு பெரிய நல்ல விஷயம்னு அவருக்குள்ளேயும் ஒரு ஆசை உண்டு சார். ஓகே. அதிகாரங்கிறது ஒரு மக்களுக்கு இன்னும் பெரிய அளவில் செய்யலாம்ல சார். இப்போ ஒரு சின்ன விஷயங்களை பெருசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது, அவருக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அது இப்போ தான் எங்களுக்கு சொல்ல முதலே இருந்து அவங்களுக்கு இருந்தது சார். அதனால தானே சார் நிறைய சமூக தொண்டுகள் அது இதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்போ அவர் ஆர்வத்தோடு தான் வருவார் சார். எதை செய்யுங்கண்ணே, அது பண்ணுங்கண்ணே, எல்லாம் அவர் ஆளுமையோடு தான் சொல்லுவார். அவருக்கு அந்த ஆர்வமெல்லாம் இருந்தது உண்மை தான் சார். உங்களுக்கு இந்த தலைவா படத்துக்கு பிறகு மக்கள் இயக்கத்தை கொஞ்சம் வலுவாக்கணும், செய்யணும் அப்படிங்கிற சூழல்லாம் வந்துக்கிட்டு இருந்தால், அவங்க அப்பா மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்தை அதை ஸ்ட்ராங் படுத்தணும்னு நினைக்கும் போது தான் அவருக்கு அதில் கொஞ்சம் சில உடன்பாடுகள் இல்லை. நடிப்புலையும் சரி அரசியலையும் சரி பேஸ் போட்டது எஸ்எஸ்சி சார் தான். எஸ்எஸ்சி சார் தான். ஆனால் அவர் மக்கள் இயக்கத்தை அவர் இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, சரி தனியாக பண்ணுறாரு. அதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னே என்னாலே கண்டுபிடிக்க முடியல, அது ஏன் அப்படின்ட்டு. சில ரகசியங்களில் வந்து அப்பா பையனுக்கு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுப்பாங்களே, எதுக்குன்னே இன்னும் எனக்கு அது தெரியல. நம்ம அப்போ கூட தான் இருக்கிறோம். என் பேரையும் அதில் போட்டிருந்தாங்க, மக்கள் இயக்கத்துக்கு ஒரு பொறுப்பாக என்கிட்ட போட்டிருந்தாங்க. நம்ம அவங்க எதுவும் சொன்னாலும் கேட்குற இடத்துல இருக்கோம். ஆனால் ஏன் அந்த இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உருவாக்கிச்சு, எதுக்கு ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, இதனால் அதுக்குள்ள கருத்து வேறுபாடு எதுக்கு வந்ததுன்னே என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, தெரியல எனக்கு. மெயினாக வந்து அந்த அரசியலை மையப்படுத்தி தானா, மக்கள் இயக்கத்தை மையப்படுத்தி தான்? இல்லை, அதான் சொல்கிறேன் சார், யார் எப்படி நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்க வைக்கிற விதத்தில் தான் சார் இருக்குது. அப்பா தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பையன் தானே அப்படி அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அவங்கள நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அவங்க நினைக்கிறத நீங்கள் செய்யுங்க, நீங்கள் நினைக்கிறத அவங்க செய்யுங்க, இப்படி சொல்கிறக்கூடியவங்க வேணும் சார். அது எங்கே தவறுதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிடும் சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய வியூவர்ஸுக்கும் உங்களுடைய சேனலுக்கும் என்னுடைய நன்றி சார்.